ஜாதகத்துல பெண்களால் பிரச்சனைகள் எப்போது வரும், இல்ல பெண்களால பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஜாதகத்தை எப்படி கண்டறியணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாவே ஒரு பெண் கிரகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்கும். இதுல 3 பாலினங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண் கிரகம், பெண் கிரகம், அலிகிரகம் அப்படின்னு. அப்ப பெண் கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன், சந்திரன், ராகு. இந்த 3 கிரகம் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடுகள்ல ஒருத்தருக்கு பெண்களால் தொந்தரவுகள் நிச்சயமா ஏற்படும். ஸோ இப்போ காசு கொடுத்துட்டு சில பேர் ஏமாத்துறது, அதே மாதிரி பெண்களால் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு, அது வந்து தாயார் அமைப்புகள்லையும் இருக்கலாம், சந்திரன் சம்பந்தப்பட்டா, அல்லது கலத்திரம் சார்ந்து மனைவியினுடைய வீடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய அவமானங்கள், இதை எல்லாத்தையும் இழப்பு, பொதுவாக இப்போ டிவோர்ஸ் கேஸ்லாம் போட்டு அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு முக்கியமாக ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் கெட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் கேட்டிருந்தா இந்த மகளிர் உதவிக்குழு அல்லது வந்து பெண்கள் ஒருத்தரோட கைட் பண்ணி எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் பணத்தை ஏமாத்திட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்தா இருக்கும். ஆனாலும் இந்த சுக்கிரன் நீசமான அமைப்புகள்லையோ அல்லது ராகு சனி தொடர்பில் ஒரு சேர இருந்து அவர்களுக்கு ஆதிபத்தியம் கெட்ட சுக்கிரனுடைய தசாபுத்திகள் வந்தாலோ கடுமையான கெடுபலன்களை நிச்சயமா வந்து அந்த தசாபுத்திகளில் அனுபவிச்சே தீரணும். ஆகவே பெண்களால் அவமானப்படக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறது சுக்கிரனை சார்ந்திருக்கும். கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்றி.